இங்க கிறிஷ் தான் கூட இருக்கிறப்ப எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கிறிஷ வந்துட்டு அவங்க மிஸ் பண்றதாகவே நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி நைட்டு தூங்கும்போது கூட கனவுல எல்லாம் கிறிஷ் வராங்க. இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற ரோஹிணி காலையில கிளம்புன உடனே கிறிஷ போய் பாக்குறாங்க. வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்தா அம்மா கிறிஷ பத்தின விஷயத்த வந்துட்டு இங்க ரோஹிணி கிட்ட பேசுறாங்க. கிறிஷ பத்தி சொல்றாங்க. இங்க பாரு ரோஹிணி, நீ அவனுக்கு அம்மா, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவன் ரொம்ப பாவம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு கிறிஷ பத்தி பேச உடனே ரோஹிணி சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியுமா, கிறிஷ் என்னோட பையன், நான் பெத்த புள்ளமாவன், என்னால எப்படிமா அவனை மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்க முடியும்? கண்டிப்பா அவனை நான் வந்துட்டு நல்லா பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்ல இதை வந்துட்டு கிறிஷும் கேட்டுறாங்க. இங்க கிட்ட வர அவங்க கிறிஷ் வந்துட்டு, அப்போ நீ எனக்கு அத்தை கிடையாதா, அம்மாவா என்னன்னு சொல்ல, ஆமாண்டா கிறிஷ்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்காங்க. அப்போ கிறிஷ் வரும் பொழுதே தடுக்கிக்கிட்டு அம்மானு சத்தம் போட்ட உடனேயே இங்க தன்னை அறியாம ஓடி போய் கிறிஷை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுது அவங்க கிட்ட வந்துட்டு, நான் தான் உன்னோட அம்மா சொல்ல இதை கேட்ட கிறிஷு வந்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம இங்க ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, பின்ன எதுக்காக என்கிட்ட அத்தனை சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க இங்க ரோஹிணி கிட்ட பதில் சொல்ல முடியல. இப்போ அதுக்கான பதில என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்லடா கிறிஷ், நான் தான் உன்னோட அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லி அழுக. அப்போ அந்த நேரம் பார்த்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க முத்து மீனா. வெளியில போயிட்டு வர முத்து மீனாவை பார்த்த உடனே டக்குன்னு கிளம்பிடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு எதுவுமே புரியாத மாதிரி முத்து உள்ள வர கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப கேஷுவலா நிக்கிறாங்க. இங்க கிறிஷ்கிட்ட வந்துட்டு, இல்ல கிறிஷோட உடம்பு எப்படி இருக்குன்னு கீழே பார்த்துட்டு இருந்தேன், அதான் உட்காந்து அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னடா கிறிஷ் உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு மீனாவும் கேட்குறாங்க. உடனே அவங்க கிறிஷோட பாட்டியும், பரவாயில்லம்மா மீனா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எப்படி இன்னைக்கு கண்கட்டு பிரிச்சு தானே ஆகணும்னு சொல்ல, ஆமாம்மா அதுக்காக தான் நானும் சவாரியை முடிச்சுட்டு வந்தேன், உங்களையும் கூட்டிட்டு போகணும்ல அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, சரி நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிப்பா நான் இதோ கிளம்பி வரேன்னு இங்க கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் கிளம்ப, கிறிஷ் எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து கிளம்ப, பாட்டி எனக்கு அம்மாவும் கூட வரணும்னு கிறிஷ் சொல்ல இதை கேட்ட முத்து, என்னது அம்மாவான்னு கேட்க, அதுக்கு கிறிஷோட பாட்டியும், இல்லப்பா அவனுக்கு அம்மா ஞாபகமா இருக்காதான் அதை பத்தி பேசுறான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்க கிறிஷ் அப்படியே வாயப்பத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க அவங்க கிட்ட சொல்றாங்க, இங்க பாருடா கிறிஷ், நம்ம இருக்கிறது வேற ஒருத்தவங்க வீட்டுல, இந்த வீட்டுல அம்மா இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அம்மாவை பத்தி நீ பேசவும் கூடாது, அதை பத்தி நீ யார்கிட்ட சொல்லவும் கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. ஏன் பாட்டி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என் அத்தை தான் அம்மான்ற விஷயத்த நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எனக்கு அம்மா கிடைச்ச சந்தோஷம் எவ்வளோ பெருசா இருக்கு தெரியுமா, என் அம்மாவை நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும், மற்ற பசங்க மாதிரி நானும் அம்மா கூட விளையாடணும், அம்மா கூடவே இருக்கணும் பாட்டின்னு சொல்றாங்க. அது எப்படிடா முடியும், உன்னோட ஆசை கனவு இது எல்லாம் எனக்கு புரியுதுடா கிறிஷ், ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லடா கிறிஷ், இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஷ் வந்து திரும்ப திரும்ப அடம் பிடிக்க, சரி முதல்ல நம்ம கண்கட்ட போய் பிரிச்சுட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்க்கலான்னு சொல்லி இங்க கிறிஷ் சமாதானப்படுத்தி இங்க முத்து கூட போறாங்க. முத்து கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கண்கட்டெல்லாம் பிரிச்சுட்டு வர இங்க பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்த விஜயாவும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அண்ணாமலையும் வந்துட்டு அப்பதான் வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுல இருக்கிற அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே இருந்துகிட்டு இருக்க, அங்க வெளியில போயிட்டு வர முத்து கிறிஷை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே ரூம்ல இருக்க, கிறிஷ் வந்ததை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வராங்க ரோஹிணி. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இங்க ஓடி வந்து விசாரிக்கிறத பார்த்ததும் இங்க விஜயாவுக்கு, என்ன வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னோட நடத்தை எதுவுமே சரியில்லை ரோஹிணி, அந்த பையனை பார்த்தா உனக்கு பாசம் எங்கேருந்து வருதுன்னே தெரியலன்னு சொல்ல, இங்கே முத்தும் ஒரு சந்தேகமா பார்வை பார்க்க, அங்க உள்ள வர கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் இங்க ரோஹிணியை பார்த்ததும் அப்படியே நிற்க, அங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எங்க ரோஹிணியை கட்டி பிடிச்ச உடனேயே யாருக்கும் எதுவுமே புரியல, என்ன இந்த பையன் தேவையில்லாம ரோஹிணி கிட்டேயே வந்துட்டு ரொம்ப பாசத்தை காட்டுறான், அன்னைக்கு தாலி பிரிச்சு போக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்தபோது கூட இவங்களை பார்த்தா அத்தனை சொல்லி கூப்பிட்டான், இன்னைக்கு இதே ரோஹிணியை ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறானேன்னு முத்துவும் ஒரு சந்தேகத்துல இருக்க, அங்க வந்து, அம்மா இனிமே என் கூட இருப்பில்லம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல, டே கிரிஷ் இது உங்க அம்மா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீ தானே பாட்டி சொன்ன இதான் என் அம்மான்னு, இப்போ அம்மா இல்லைன்னு சொல்ற, என்னால என் அம்மாவை விட்டு வர முடியாது, அம்மா கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் எதுவுமே புரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போதான் வந்து கிறிஷோட பாட்டி சொல்றாங்க, இல்ல அவனுக்கு அம்மா இல்லைல்ல, அதான் இவங்களை பார்க்கும்போது அவனுக்கு அவன் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் இவங்களை பார்த்தா அம்மானு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான்னு சொல்ல, டேய் முதல்ல கையெடு, முதல்ல என் மருமகளை விட்டு கையேடுறான்னு அங்க விஜயா வேகமா வராங்க. இப்படி யாரோ பெத்த பிள்ளைக்கெல்லாம் என் மருமகள் என்ன அம்மாவா இருக்கணுமா என்ன, அவளுக்கு இன்னும் குழந்தையும் பிறக்கல, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிறப்புல பிறந்த குழந்தையெல்லாம் இங்க வந்து ரோஹிணி அம்மானு கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்ல, மனோஜ் இதை பார்த்து தகச்சு
போய் நின்னுகிட்டு இருக்க. இங்கே உடனே வந்துட்டு இவங்க என் அம்மானா அப்போ இவ தான் என் அப்பாவான்னு சொல்லி கேட்டதும் ரோஹிணிக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. இங்க கிருஷ் பாட்டியால எதுவும் சொல்ல முடியல. உடனே பக்கத்துல நிக்கிற மனோஜையும் ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிக்க மனோஜுக்கு அது ஒரு புதுசா ஒரு அனுபவமான மனோஜுக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. அவருக்கு அந்த குழந்தைய தட்டி விடவும் தோணல, தூக்கி அரவணைக்கவும் தோணல. அமைதியா நின்றுட்டு இருக்க மனோஜ் கிட்ட இங்க விஜயா சொல்றாங்க, என்னடா மனோஜ் நீயும் பாத்துட்டு இருக்க, முதல்ல இதை துரத்தி விட அங்கிட்டுன்னு சொல்ல, என்ன விஜயா பேசுற, குழந்தைகிட்ட இப்படிதான் பேசுவியான்னு அங்க அண்ணாமலை சத்தம் போட, இங்க முத்துவும் சொல்றாங்க, என்னடா உங்க 2 பேரையும் பார்த்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு, நீ என்னடானா 2 பேரும் அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு முத்துவும் சொல்ல, இதுக்கப்புறம் நான் இதுக்கு அமைதியா இருக்கணும், அதான் கண்கட்டு பிரிச்சாச்சுல, முதல்ல இந்த வீட்டை விட்டு முதல்ல 2 பேரையும் வெளியில போக சொல்லு, இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, இங்க முத்துவும் மீனாவும் என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்க எங்க கிறிஷோட பாட்டே சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க இன்னைக்கு கிளம்பிடுவோமா, இதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்க மாட்டோம், எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்ல, நல்ல விஷயம் பண்றீங்க, முதல்ல அதை பண்ணுங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு இங்க விஜயாவும் சொல்றாங்க. ஆனா இங்க கிரிஷ் இங்க மனோஜ் கையையும் ரோஹிணி கையையும் பிடிச்சு அழுதுகிட்டு, என்னால வர முடியாது, அம்மாவை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட வரமாட்டேன், அம்மா கூட தான் இனிமே இருப்பேன் பாட்டி, நான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிக்க இங்க ரோஹிணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு பக்கம் கண் கலங்குது, ஆனா இதை வெளிக்காட்டிக்காம இருக்க முத்துக்கு இதை வந்துட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மீனாவும் இதை கவனிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்க இங்க ரோஹிணி மனோஜும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்க இங்க விஜயா வந்து கிறிஷோட கையை பிடிச்சு இழுத்து தள்ளிவிட பாக்குறாங்க. ஆனா கிறிஷ் வந்துட்டு என்னால முடியவே முடியாது, நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு விஜயா, அந்த பையன் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பையன், இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல ரோஹிணியை பார்க்கும் பொழுது அவனுக்கு அம்மாவா தோன்றதுனால தானே இப்படி நடந்துகிட்டு இருக்கான், அதை புரிஞ்சுக்காம நீயும் சின்ன பிள்ளை விட மோசமா அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிற, குழந்தைங்க மாதிரி நடந்துக்க பழகு, ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லி இங்க விஜயாவை பேச, எனக்கு எல்லாம் தெரியுங்க, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, என் பையன் இவனுக்கு அப்பா ஆயிட முடியுமா, இல்ல என் மருமக ரோஹிணி தான் இவனுக்கு அம்மா ஆயிட முடியுமா, ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து வந்துட்டு இப்ப இங்க வந்து அம்மா அப்பான்னு உரிமை கொண்டாடி இங்கேயே இருக்கலாம்னு பாக்குறாங்களா, இதோ இந்த நிக்கிறாங்களே இவங்க பாட்டின்னு சொல்லிட்டு, இது ஊமை கொட்டானா இருக்கும் போதே தெரியல, ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கு, இப்படி இந்த பையனை லேசா இங்கே கோத்து விட்டுட்டு போகலான்னு நினைக்குது போலன்னு சொல்ல, எங்க கிருஷோட பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, நான் என் பேரனை கூட்டிட்டு கிளம்புறேன், இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்க விரும்பலன்னு சொல்லி அவங்களும் கண் கலங்க, இங்க பாருங்கம்மா, இங்க அம்மா பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அவங்க இப்படிதான் எப்பயுமே யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது, அடுத்தவங்க மனசு நல்லா கஷ்டப்படுத்த மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க கிறிஷ் வந்துட்டு கையை விடுற மாதிரி இல்ல. கிறிஷோட பாட்டியும் அந்த பையனை பிடிச்சு இழுத்தாலும் கிறிஷ் வந்துட்டு நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்க, உடனே ரோஹிணி சொல்றாங்க, நீங்க விடுங்கம்மா, கிறிஷ் என் கூடயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே விஜயாவிலேருந்து முத்துலேருந்து மீனா வரைக்கும் எல்லாரும் அதிர்ச்சியாய் நிக்க, இங்க ஸ்ருதியும் வந்துட்டு ரவியும் என்ன நீ சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் ரோஹிணி சொல்றாங்க, இந்த குழந்தைய பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நடந்த சில விஷயங்கள் தான் ஞாபகம் வருது, அதனால இந்த வயசுல எதுக்கு இந்த குழந்தை கஷ்டப்படணும், பேசாம இந்த பையன் எங்க என் கூடவே இருக்கட்டும்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க விஜயா என்ன ரோஹிணி பேசுறேன்னு எங்க ரோஹிணி மேல கோவப்பட, உடனே மனோஜ் சொல்றாங்க, ஆமாமா, இந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும், அவனுக்குன்னு ஒரு பக்குவம் வரும்போது கண்டிப்பா அவன் பாட்டி கூட போகட்டும்னு சொல்றாங்க. டேய் என்னடா மனோஜ், நீயும் இதுக்கேத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, குழந்தைக்கு தெரியலன்னா அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், இப்படி நீங்க இந்த குழந்தைக்கு சப்போர்ட்டா நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லடான்னு சொல்ல, எங்க மனோஜ் வந்துட்டு தன்னுடைய அம்மாட்ட சொல்றாங்க, ப்ளீஸ்மா, இந்த பையனை பார்க்கும்போது எனக்குமே ஒரு பாவமாவா இருக்கு அப்படின்னு சொல்ல, பாவம் பார்த்தா இந்த வீட்டில் நீங்க 2 பேரும் வெளியிலே தான் கிடக்கணும், பரவாயில்லையா, உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற யாரோ ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, இங்க கிறிஷ் வந்துட்டு ரோஹிணியை விடுற மாதிரி இல்ல, திரும்ப திரும்ப விஜயா வந்து கையை பிடிச்சு இழுக்க, இங்க இருக்க கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறாங்க. விடுங்க ஆண்டி, பரவாயில்ல, கிறிஷ் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல, அண்ணாமலை சொல்றாங்க, ஆமாமா, இந்த பையனும் நீங்களும் இங்கேயே இருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, இங்க என்ன 2 நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேயே மொத்தமா இருந்துடலான்னு இந்த குழந்தைய வச்சு பிளான் பண்றீங்களான்னு சொல்லி இங்க விஜயா வந்து திரும்பவும் திட்ட ஆரம்பிக்க, போதும் நிறுத்துங்கம்மான்னு சொல்றாங்க. இங்க முத்துவும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு தன்னுடைய அம்மா அப்பா மேல பாசம் வச்சிருந்தா, இன்னைக்கு இவங்க 2 பேரையும் பார்த்த உடனேயே இப்படி நான் வரமாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இது நாள் வரைக்கும் இவங்கிட்ட நாங்க பழகிருக்கோம், பேசியிருக்கோம், ஆனா ஒரு நாளும் இப்படி நடந்துகிட்டது கிடையாது, ஆனா இந்த பார்லர்
பார்லரம்மாவை பார்த்தா அவனுக்கு அம்மா மாதிரி தோணும் போல. இருந்துட்டு போகட்டுமே, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நம்ம பேசி முடிவெடுத்துக்கலான்னு முத்துவும் சொல்ல, முத்து சொல்றது தான் சரின்னு எங்க ஸ்ருதியும் சொல்றாங்க. பாவம் ஆண்டி அந்த பையன். இந்த வயசுல அம்மா இல்லாம எப்படி ஆண்டி இருப்பான்? கொஞ்ச நாளைக்காவது இந்த ரோஹிணியோடைய பாசம் அவனுக்கு கிடைக்கட்டுமே, அம்மான்னு நினைச்சு அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாளன்னு சொல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க கிறிஷுக்கும் ரோஹிணிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச விஜயாவால எதுவுமே பேச முடியல. என்னமோ பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்களன்ற ஒரு கோவத்துல விஜயா உள்ள போக, இங்க ரோஹிணி வந்துட்டு கிரிஷ் நீ இனிமே அம்மா கூடயே இருக்கலாம் சரியான்னு சொல்லி இங்க எல்லார் முன்னாடியும் தன்னை ஒரு அம்மாவாவே வந்துட்டு எங்க கிரிஷ் கிட்ட பேச, இது முத்துவுக்கு மட்டும்தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மத்தவங்க என்ன நினைச்சாலும் முத்துவுக்கு ஏற்கனவே இந்த பார்லர் அம்மா வேலை அடிக்கடி நிறைய சந்தேகம் இருக்கிறதுனால இவ்வளவு சீக்கிரத்துல மனசு இறங்குற பொண்ணு இது கிடையாது. ஆனா இந்த கிரிஷ் கிட்ட மட்டும் தனிப்பட்ட ஒரு பாசத்தை காட்டுது, அவனும் அம்மான்னு சொல்றான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. கிரிஷ் இங்க இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம கிட்ட சிக்காமலா போயிடும் இந்த பார்லர் அம்மா, பாத்துக்கலான்ற ஒரு முடிவுல தான் இங்க வந்து முத்துவும் இருக்காங்க. அதே போல இங்க கிரிஷ் வந்துட்டு என்னோட அம்மா கூட நான் இருக்க போறேன் ஐ ஜாலின்னு சொல்ல, இங்க மனோஜையும் அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். இது மனோஜுக்கும் புதுசா இருக்கு, ஆனாலும் அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ ஒரு வழியா எல்லார் முன்னாடியும் என் பையன் என்னை அம்மான்னு கூப்பிட்டான். அதே போல எல்லார் முன்னிலையிலையும் இப்போ நான் அவனை பையனா ஏத்துக்கிட்டேன். இது நிஜம்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரப்போ என்ன ஆகும்னு தெரியல. அது வரைக்கும் கிரிஷ் ஏன் கூட சந்தோஷமா இருக்க போறான்னு நினைச்சு இங்க ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, உனக்கு இதனால எந்த பிரச்சனையும் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இப்போ கிறிஷை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு உண்மையான அம்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஷுக்கு தெரியும்ல நான் அவனோட அம்மான்னு. அதே போல கிறிஷை நான் நல்லா பார்த்துப்பேம்மான்னு சொல்ல, என்னமோ போ, ஆனா பிரச்சனை வராம இருந்தா சரின்னு அவங்க அம்மாவை சொல்லிடுறாங்க. ஆனா இங்க ரோஹிணி தன்னுடைய மகன் கிறிஷ் தனக்கு திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அவன் தன்னை அம்மான்னு கூப்பிடுறானே, அது வரைக்கும் அது போதுன்ற ஒரு சந்தோஷத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க.